ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவொருவன் யூடியூப் சேனல். ஓகே, இப்போ இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்போ போயிட்டு நம்ம இந்த பேக் கொண்டு போனதுனால இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சாச்சு. ஓகே, எக்ஸ்போவில் நான் என்னென்ன வாங்கினேன்றதை சொல்கிறேன். இயற்கை பஜாரில் என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். உள்ளக்கே பாருங்கள், நம்ம மைக்கு ஸ்டிக் எல்லாமே உள்ளக்கே தான் இருக்குது. மைக்கு தான் லைட் எரியுது, அதை நான் எடுத்துடுறேன். இது செடி வகைகள் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. எனக்கு இது சீனி துளசின்னு வாங்க. இந்த சீனி துளசி இனிப்பாக இருக்கும் சாப்பிடையில். அதுக்கடுத்து வெட்டி வேறு லெமன் கிராஸ் செடி. இந்த வெட்டி வேறு லெமன் கிராஸ் செடிலாம் 10 ரூபாய்க்கு ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு. சீனி துளசி மட்டும் 80 ரூபா சொன்னாங்க. இந்த லெமன் இதுதான் லெமன் கிராஸோடைய வேறு, இதுதான் வெட்டி வேருடைய வேறு. இது நம்ம வச்சுட்டு கரெக்டான பக்குவத்தில் வச்சிட்டோம்னா வேர் 10 மாதம் வரைக்கும் பிடிக்கும்னாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் வேர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வேர் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்மெல் வரும். இது சீனி துளசி. நம்மளுக்கு வீட்டில் செடியெலாம் எடுக்கும் ஒரு எறும்பு நண்பர் கூட வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் சீனி துளசி. இதையும் நம்ம ஊண்டி வைக்க போகிறோம். இதுதான் 80 ரூபாய்க்கு வாங்கினது. இது சிறுமலை மிளகு. சிறுமலை மிளகு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது நான் லாஸ்ட் டைம் அக்ரி எக்ஸ்போவில் இருந்திருந்தாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜில் இந்த எக்ஸ்போ நடந்துச்சு. அங்கே அந்த அக்கா இருந்தாங்க. சிறுமலை மிளகு அப்போ நான் வாங்கினப்போ ரொம்ப நாள் வந்துச்சு எனக்கு. இது 1/4 கிலோ பேக்கெட் 80 ரூபா, 80 ரூபா இல்லை, சாரி 200 ரூபா. 1/4 கிலோ பேக்கெட்டு 200 ரூபா, 100 கிராம் பேக்கெட்டு 80 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ பேக்கெட்டும் இருந்துச்சு, அது 400 ரூபா சொன்னாங்க. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இது காட்டம் செமையாக இருக்கும். கம்மியாக போட்டாலே காட்டம் இருக்கும். இது தேங்காய் எண்ணெய் பாட்டில். தேங்காய் எண்ணெய் விற்றுட்டு இருந்தாங்க. இது 1/2 லிட்டர் 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரேட்டெல்லாம் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ரேட்டெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா, இல்லாட்டி நீங்கள் இதை விட கம்மியான விலைக்கெல்லாம் வாங்குவீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. இதை நான் ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. பாலில் கலக்கையில் கலர் அந்தளவுக்கு கொடுக்காது, லைட்டாக தான் கொடுக்கும். ஆனால் ஃப்ளேவர் நீங்கள் தனியாக சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த கரும்பு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்கும் இந்த நாட்டு சர்க்கரை. இவங்களும் எக்ஸ்போவில் இருந்தாங்க, அதனால் நான் வாங்கிட்டேன். நான் கடையில் தான், ஆனால் இவங்களுடைய நாட்டு சர்க்கரை ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்துச்சு. இந்த வெட்டி வேறு அப்புறம் அந்த லெமன் கிராஸ்லாம் உடனே வாங்கிட்டு உடனே மண்ணில் ஊண்டி வைக்க சொன்னாங்க. அதனால் இதை நம்ம வைக்க போகிறோம். இந்த மண்புழு உரம் நாங்கள் 1 கிலோ 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். தமிழக அரசோடைய வேளாண் துறை அங்கே இருக்குது. இங்கே மண்புழு உரம் 1 கிலோ 15 ரூபாய்க்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னொரு செடியும் அங்கே வாங்கியிருந்தோம். அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். வெத்தலை செடி. காமிங்க. எங்கள் வீட்டுடைய மண்புழுவை பார்த்துக்கோங்க. எங்கள் செடிக்கு அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? இது வெத்தலை செடி. ஆமாம், மண்புழு உரம்னு சொன்னது வெளியில் வந்துருச்சு. இது வெத்தலை செடி. இது 15 ரூபாய்க்கு தான் இருந்தது. நம்ம கவர்மெண்ட்டு கார்டனில் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு சில செடி பாட்டோடே இருந்தது. இந்த மாதிரி பை அவங்க கார்டனுக்குன்னு ஒரு பேக் வச்சுருப்பாங்களே, இந்த பேக்லேயே வச்சுருந்தாங்க. 15 ரூபாய்க்கு எனக்கு அஃபோர்டபுளாக இருந்தது வெத்தலை செடி. இதையும் நம்ம வைக்க போகிறோம் நம்ம வீட்டு கார்டனில். ஏற்கனவே ஊண்டி வச்சுருக்கோம், ஆனால் அது ஒன்றும் வரல. அதனால் இப்போ செடியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து என் ஹேண்ட்பேக்கில் கொண்டு போய் இப்படி வச்சுட்டு வந்ததுக்கு என் ஹேண்ட்பேக் ஒரு வழி ஆக்கிருச்சு வெத்தலை செடி. இதை நான் தனியாக உட்காந்து க்ளீன் பண்ணுங்க, ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு. ஓவராலாக நான் மொத்தமாக வாங்கின பொருட்களுடைய விலை 560. ஆனால் எனக்கு பெப்பரு, தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. பெப்பர் ரேட் ரெகுலராக வெளியில் வாங்குறவங்களுக்கு தெரியும். சிறுமலை பெப்பர் இது நல்லா, ஆனால் காட்டமாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன். போன வருஷம்தான் நினைக்கிறேன். ஒரு லீவ் டைமில் போட்டிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜில். நீங்கள் செடியெல்லாம் வாங்க பிளான் பண்ணி போகிறீங்கன்னா, இப்போ இந்த வெத்தலை செடி மாதிரி செடிங்கெலாம் வாங்க பிளான் பண்ணி போகிறீங்கன்னா பேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. பேக் உள்ளக்கே அவ்வளோவா இல்லை. நீங்கள் போகும்போது பேக் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் பத்திரமா எடுத்துகிட்டு வருவீங்க. இல்லாட்டி என் ஹேண்ட்பேக் இப்போ ஆனது மாதிரி துவைக்கிற நிலமை தான் வரும் உங்கள் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா.